ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை, மார்னிங் செக்ஷன் தான். நாங்கள் வந்து பிளாக் தண்டர் தான் போயிருந்தோம். பிளாக் தண்டர் வந்து நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன். எங்கள் ஃபேமிலியில் யாருமே இன்னும் போனதில்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். பிளாக் தண்டர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் தான் வீட்டில் இருந்து. ஆனால் இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்க்கிங் ஃபீஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து என்ன வெஹிக்கல்னு பார்த்து தான் கேட்பாங்க, 2 வீலரா 4 வீலரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே எங்களுக்கு செம்மையாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது பார்க்கிங் ஸ்பேஸே ரொம்ப பெரிய இடமா இருந்துச்சு. அங்கே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு போகும்போதே நிறைய இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஐ லவ் பிளாக் தண்டர்லாம் போட்டிருந்துச்சு. இப்போ நிறைய ஃபவுண்டெயின்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் போகிறப்போ வீடியோலாம் காட்டுறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்கள், நீங்களும் பிளாக் தண்டர் போகிறதா இருந்தால். அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டெயின், அந்த லைட் செட்டப் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாமல் அவங்க இப்போது எதுவுமே போடல, நைட் டைம் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் பிளாக் தண்டர் கிட்டலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே எடுத்துகிட்டு டிக்கெட் வாங்கலான்ட்டு டிக்கெட் கவுண்டர் போயிருந்தோம். நான் 3 அடல்ட் டிக்கெட்டும் ஒரு சைல்டு டிக்கெட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃபவுண்டெயின் மாதிரியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்டாச்சூஸ் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாமே இன்னும் வீடியோவில் காட்டுறேன். அந்த ஃபவுண்டெயின் கிட்டலாம் ஃபோட்டோ சூப்பராக வந்துருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். நிறைய ஸ்டாச்சு, அப்புறம் அந்த குடில் மாதிரி செட்டப் எல்லாமே நிறையவே வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேப் இருந்துச்சு. மொத்த பிளாக் தண்டரும் எப்படி இருக்கும், என்னெல்லாம் வாட்டர் தீம் கேம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பு வச்சுருந்தாங்க. அது பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகும்போது நிறைய கடை இருந்துச்சு, சின்ன சின்ன ஷாப்பு. அங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன வாங்குவாங்கன்னா அந்த ஃபோன் கவர் வாங்குவாங்க, வாட்டர் ப்ரூஃப் கவர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நாங்களும் வாங்கினோம். நாங்கள் 2 வாங்கினோம். 2 ஃபோனுக்குமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாக்கர் ரூமில் போய் திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாக்கர் ரூம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் கேட்டதுக்கு லாக்கர் ரூம் கீ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே டவலும் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டவல் வாங்கலை. லாக்கர் ரூம் கீ பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 100 ருபீஸ் அவங்க வரும்போது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் போன கேம் பார்த்திங்கன்னா இதுதான். இது ஒரு 5D தேட்டர்னு சொல்லியிருந்தாங்க. இதோட க்யூவே ரொம்ப பெருசாக நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் அது போகல. என்னடா ஃபஸ்ட்டு கேமே போகல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் போனது பார்த்திங்கன்னா மிரர் மேஸ் தான். இது நாங்கள் போனோம். இது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்ன இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது இடம் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறம் 9D VR போயிருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மிரர் மேஸ், இது இதுக்குள்ளே போயிருந்தோம். இது வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை, எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியல. நம்ம ஒரே இடத்துல நிற்போம், நம்மளை சுற்றி இருக்கிற இடம் தான் இது சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சு. இது இப்படி போய் அப்படி வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறது, இந்த ஹார்ஸ் கேம் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே அண்டர் 140 தான் சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் சைல்டாமா, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அடல்ட்டாமா. அப்படி இந்த கேம் தான் விளாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டர் ஸ்பின் கேம் தான் போயிருந்தோம். இது வந்து செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. நான் போல் அப்பா தான் போயிருந்தாங்க. இது வந்து அப்படியே சுத்த மேலே அப்படியே அந்த இடத்துல தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சில்ட்ரன்ஸ் கேமு. அதுக்கப்புறம் இந்த கேம் நான் போயிருந்தேன். செம்ம த்ரில்லாகவே இருந்துச்சு. இது அப்படியே என்ன தலைக்கீழே சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸ் தான் தேடி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுட் கோர்ட் வந்து நான் ஃபைனலாக காட்டுறேன்.
அது கடைசியா தான் இருக்கு. கீண்டை சொல்லி வாட்டர் கேம் அதானே நாங்கள் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டனல் மாதிரி இருந்துச்சு. அந்த டனலுக்கு அந்த சைடும் நிறைய கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டனல் பார்த்திங்கன்னா இந்த டனலுக்கு கீழே பார்த்திங்கன்னா லேசி ரிவர்ன்ட்டு இருக்குது. அந்த லேசி ரிவரோட எண்டிங் பாயிண்ட்டு தான் இது. இந்த லேசி ரிவரில் நாங்கள் போனோம். இது நல்லாவே இருந்துச்சு, ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃபேமிலியோடு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாரர் ஹவுஸ் தான் போயிருந்தோம். ஹாரர் ஹவுஸ் வந்து அவ்வளோவா திருவிழாவில், பட் நிறைய பேர் கற்றுனாங்க, நானும் கற்றுனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேம் முடிச்சுட்டு இந்த மிரர் மேஸ் கேம் தான் போயிருந்தோம். இந்த மிரர் மேஸ் கேம் நான் அப்பளவே சொன்ன மாதிரி தான், இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அந்த இதில் வந்து நான் வீடியோ போட மறந்துட்டேன், நான் மாற்றி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மிரர் மேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. முன்னாடியே நிறைய பேர் போனனால, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போனனால அவ்வளோவா எதுவும் தெரியல, டிஃபிகல்ட்டாக இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்திங்கன்னா நிறைய டைம் கண்ணாடியிலேயே தான் போய் முட்டியிருப்பேன். இந்த கேம் வந்து இவ்வளோதான் நினச்சா இதுக்குள்ளே போனால் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா திடீர்னு கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது வர்றக்குள்ளே நம்ம வெளியே போனால் தான் போன மாதிரி. உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் ரூம்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, இல்யூஷன் தான். அதுக்கப்புறம் தம்பி வந்து இந்த ரைடை போயிருந்தான். இது வந்து சும்மா உட்காந்தா ஒரு வாட்டி சுற்றிட்டு கீழே இறக்கி விடுவாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அது தம்பிக்கிட்ட தான் கேட்கணும், நான் சொல்ல முடியாது. இந்த கேம் விளையாடும் போது நான் வேறு ஒரு கேம் விளையாட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, நான் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அங்கே தான் சாப்பிட்ருந்தோம். நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேம்ஸ்க்கு எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேவ் பூல் தேடி தான் போகிறோம். வேவ் பூல் வரைக்கும் போயிருப்பேன். வேவ் பூல் கிட்ட நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் வீடியோ எடுக்கிற விஷயத்தையும் மறந்துருக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட்ஸ் தான். இந்த ரைட்ஸ் எல்லாமே நான் போகல, அப்பா போயிருந்தாங்க. எனக்கு அலோடு இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் பயந்துட்டு போகல. ஆனால் சில ரைடு நான் போயிருந்தேன். ஒரே ஒரு ரைடு தான் டாப்லேருந்து போனேன். அந்த ரைடே நான் 2 வாட்டி போயிருந்தேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேவ் பூலுக்கு போகலான்னு பார்த்தா வேவ் பூல் இப்போ டைமிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்திருந்தோம்.
ஸ்விம்மிங் பூல் பார்த்த உடனே ஃபோனை கையில் கொடுத்துட்டு போய் இறங்கி விளையாட ஆரம்பித்தாச்சு. ஃபோன் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோவா கிளியராக வந்திருக்காது. ஏன்னா நான் கவர் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நடக்கும்போது பயங்கரமாக ஷேக் ஆச்சு. ஃபோனில் எடுக்கிறனால தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே வீடியோஸ் எல்லாமே கேமராவில் தான் வரும். நான் மோஸ்ட்டாக கேமராவில் தான் எடுப்பேன். தீம் பார்க் போகிறனால நான் கேமராவில் எதுவுமே எடுத்துகிட்டு வரமாட்டேன். மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கும்போது தான் நான் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே ட்ரை கேம்ஸு. அதுக்கப்புறம் பிளாக் தண்டரில் ஃபேமஸான விஷயமே லக்கி ஃபால்ஸ் தான். ஆனால் நாங்கள் இப்போ லக்கி ஃபால்ஸில் இல்லை. லக்கி ஃபால்ஸ் வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜெய்ஜாண்டிக்கான அது ஒரு ரைடு. அந்த ரைடு பேர் எனக்கு தெரியல. அந்த ரைடில் தான் உட்காந்துருந்தோம். இந்த ரைடு வந்து செம்ம போராக இருந்துச்சு. நம்ம எல்லா ரைடும் விளையாண்டுட்டு ஃபைனலாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரும்போது தான் எடுத்திருந்தேன். அப்போது பார்த்திங்கன்னா இந்த ரைடில் எதுக்கு அவங்களே சொல்கிறாங்க, அங்கே ரைடை ஸ்டார்ட் பண்ணி வரவங்களே, இந்த ரைடு சும்மா ஏசியெல்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா நீங்கள் இவ்வளோ நேரம் விளையாண்டதுக்கு டயர்டில் ஏசியில் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிடுச்சு. இப்போ வந்து ரைடு போயிட்டுருக்கு, நாங்கள் உட்காந்துருக்கோம். அவ்வளோ ஸ்லோவாக போச்சு. இது வந்து கேட்டர்பில்லர் ரைடு. இதுக்கு பின்னாடி இது வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தான் ரெடி பண்ணியிருந்தாங்களாமா. லக்கி ஃபால்ஸ்க்கு பின்னாடி ஒரு பிக் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் பூல் இருந்துச்சு, ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அப்புறம் ஊட்டி வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிளாக் தண்டரோட லக்கி ஃபால்ஸு அதோட கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பிளாக் தண்டரு லக்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா, லக்கி ஃபால்ஸ் பக்கத்தில் போட்டிங் தான், அந்த சைடு தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனால் க்ளோஸுன்னு சொல்லிட்டாங்க. 5:30 வரைக்கும் தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி போஸ்டர்லாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். போட்டிங்கும் நாங்கள் போகவே இல்லை. அது டைமிங் ரொம்பவே இதானதுனால போட்டிங் ஃபாரஸ்ட் அதெல்லாமே என்னால் போகவே முடியல. அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறம் வந்து கொலம்பஸ் தான் போயிருந்தோம். அது பயங்கர ஹைட்டில் போச்சு. செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு தென்னை மரம், இந்த பக்கம் ஒரு தென்னை மரம், இதுக்கும் லாஸ்ட்டும் அதுக்கும் லாஸ்ட்டும் போயிட்டு வந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஹைட். லாஸ்ட்டில் உட்காரவங்கெல்லாம் செம்மையாக கதறிட்டாங்க. நான் போயிருந்தேன் இதுக்கு. செம்ம த்ரில்லாகவே இருந்துச்சு. இது ஒரு பெஸ்ட் ரைடுன்னே சொல்லலாம். இது நிறைய இடத்துல இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வீட்டுக்கு போகும்போது ஐஸ் கோலா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுற டைம் தான். அப்போ தான் ஐஸ் கோலா பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன ஃப்ளேவர் சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரியும் ரோஸ் ஃப்ளேவர் தான் சொல்லியிருந்தேன்.
அங்கே வந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே லேடிஸாக தான் இருந்தாங்க, பிளாக் தண்டர் ஸ்டாஃப்ஸு. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. நான் ரோஸும் ஸ்ட்ராபெரியும் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஐஸ் க்யூப் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாக் தண்டர் க்ளோசிங் டைமில் தான் போனதே. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜோக்கர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்க ரொம்ப குட்டியாக தான் இருந்தாங்க, என்னை விட கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹைட் கம்மி. அவங்க வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேர் என்னன்னு கேட்டு பேரெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து நான் போகும்போதே வீடியோ எடுக்க மறந்துட்டேன், பார்க்கவே இல்லை, வரும்போது தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நைட் ஆக போகுது, அதனால் லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஈவினிங் டயத்தில். அதுக்கப்புறம் இதுதான் அந்த குடில் செட்டப்பெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. வெளியே வரும்போது அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வரும்போதே சொல்லியிருப்பேன்ல, லைட்ஸ் எல்லாம் ஈவினிங் டைமில் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபவுண்டென்னு லைட்ஸு எல்லாமே ஆன் பண்ணியிருந்தாங்க. பிளாக் தண்டரே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போது. அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தா ரியல்னு நினச்சேன், ஆனால் ஆர்டிஃபிஷியலு. எல்லாமே லைட்ஸ் ஆன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, வெளியே பார்க்கவே செம்மையாக லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்துச்சு. அப்புறம் நிறைய வார்னிங் போர்ட்ஸ், நிறைய ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க.